ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் வேளாண் கருவிகள் வாங்க 50% வரை மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிராக்டர், மினி டிராக்டர், கொத்துக்கலப்பை மற்றும் ரோட்டாவேட்டர் போன்ற விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்து கருவிகளுக்குமே இந்த 50% மானியமானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். விவசாயம்தான் இந்த நாட்டோட முதுகெலும்பாக இருக்குது. அப்படிப்பட்ட விவசாய பணிகளை மேற்கொள்ள போதுமான வேலையாட்கள் கிடைக்காதான் பெரும்பாலான சிறு குறு விவசாயிகள் சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணவும் விவசாயத்தில் நவீன கருவிகளின் பயன்பாட்டை கொண்டு வருவதற்கும் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள சிறப்பு வாய்ந்த மானிய திட்டம்தான் வேளாண்மை இயந்திரமாக்கும் துணை இயக்க திட்டம். உழவு பணியில் தொடங்கி அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்கள் வரை பலவிதமான இயந்திரங்களுக்கு இத்திட்டத்தில் மானியம் பெறலாம். டிராக்டர்கள், பவர் டில்லர்கள், நெல் நடவு இயந்திரங்கள், களை எடுக்கும் கருவிகள், கதிர் எடுக்கும் இயந்திரங்கள், கரும்பு சோகை அரைக்கும் கருவிகள், தேங்காய் மட்டை உரிக்கும் இயந்திரம் மற்றும் மதிப்பு கூட்டும் இயந்திரங்களான மாவு அரைக்கும் இயந்திரம், எண்ணெய் பிழிந்தெடுக்கும் செக்கு போன்ற பல கருவிகளும் இந்த மானியத்தில் அடங்கும். இந்த திட்டத்தில் 2.5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கும் குறு விவசாயிகள் மற்றும் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் சிறு விவசாயிகளுக்கு இயந்திரத்தின் மொத்த விலையில் 50% மானியம் வழங்கப்படும். பெண் விவசாயிகள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு 50% மானியம் உண்டு. இவர்களில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு கூடுதலாக 20% மானியம் வழங்கப்படுகிறது. மேற்கண்ட பிரிவுகளில் வராத மற்ற விவசாயிகளுக்கு இயந்திரத்தின் விலையில் 40% மானியமாக வழங்கப்படுகிறது. கிராமப்புறங்களில் வேளாண் இயந்திரங்களுக்கான வாடகை மையங்களை அமைக்க 80% வரையும், வட்டார அளவில் மையங்கள் அமைக்க 40% வரையும் மானியம் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா, இந்த திட்டத்தில் மானியம் பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது ஸ்மார்ட் போனில் உழவன் செயலியை பதிவிறக்கம் செய்து அதில் தங்களது விவரங்களை பதிவு செய்யலாம். ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், நிலத்தின் சிட்டா, பட்டா மற்றும் புகைப்படம் ஆகிய முக்கிய தேவையான ஆவணங்கள் ஆகும். ஆன்லைனில் விண்ணப்பிக்க தெரியாதவர்கள் அருகிலுள்ள வேளாண் பொறியியல் துறை அலுவலகத்துக்கு சென்றும் நேரடியாக விண்ணப்பிக்கலாம்.